ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை, ஆனால் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ சக்தியை அளவிட முடியாதுங்க. அதுதான் வெந்தயம். சர்க்கரை நோயிலிருந்து உடல் எடையை குறைக்கிறது வரைக்கும் பலவிதமான நன்மைகளை இது தன்னுள்ள வச்சுருக்கு. முக்கியமாக பெண்களோட ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுலேருந்து ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினாவை கொடுக்கறது வரைக்கும் நிறைய நன்மைகள் இந்த வெந்தயத்தில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் வெந்தயத்தை தவறான முறையில் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதனால தான் வெந்தயத்தை சரியான முறையில் எப்படி சாப்பிட்றது, வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, யாரெல்லாம் எப்படி சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரிய மூலிகை விதைன்னு சொல்லலாம். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாமா? கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள், புரதம், இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட், சஃபோனின்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த வெந்தயத்தில் இருக்குங்க. அதனால தான் வெந்தயம் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு உணவாக இருந்துட்டு இருக்கு. வெந்தயத்தை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? முதலாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்குறதுக்கு பயன்படுது. உணவுக்கு அப்புறமா சர்க்கரை திடீர்னு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. ஆனால் வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டா சர்க்கரை நோய் முழுமையாக குணமாயிடாது. மருந்துக்கு மாற்று இல்லைங்க இந்த வெந்தயம். டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கணுமே தவிர டேப்லெட்ஸும் மருந்துகளை அவாய்ட் பண்ணிட்டு வெந்தயத்தை எடுத்துக்கக்கூடாது. வெந்தயத்தை நீங்கள் சமையலில் சேர்த்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிக்கிறப்ப சர்க்கரை நோயை ஈஸியாக கட்டுக்குள் வைக்க முடியும். இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் இருக்குல்ல, அது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்துரும். இதனால அடிக்கடி பசி எடுக்காமல் இருக்கும். தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட் இது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைச்சிடும். கலோரிகள் அதிகமாக எடுக்கிறதையும் குறைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. இந்த வெந்தயத்தோடையே சரியான உணவு முறையும் உடற்பயிற்சியும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரத்தில் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வெந்தயத்தில் என்ன இருக்குன்னா, கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்க உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் வேகமாக கரைக்கப்படும். வெந்தய தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலில் மெட்டபாலிசம் இருக்குல்ல, அது ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களோட உடல் எடையும் சரசரன்னு குறைய ஆரம்பிச்சிடுங்க. மூன்றாவது நன்மை, செரிமானத்துக்கு வெந்தயம் பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு கூட வெந்தயம் பயன்படுது. நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மலச்சிக்கல் தான். ஆனால் வெந்தயத்தை ஊற வச்சு, அதாவது நைட்டு ஃபுல்லாக வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிட்டிங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிருங்க. ஏன்னா வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால ஈஸியாக மலத்தை இலக்கி வெளியே கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும். குடலோட இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. அமிலத்தன்மையை குறைக்கிறது கூட வெந்தயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செரிமானத்தை வேகமாக ஸ்பீட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். வெந்தயத்தை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு சாப்பிட்றப்ப செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். மலச்சிக்கலையும் ஓட ஓட விரட்டிடலாம். நான்காவது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் என்ன பண்ணுதுன்னா, LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் கிளிசரைடுகளை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. இதயம் சார்ந்த நோய்களுக்கு இது மருந்து இல்லைங்க. நீங்கள் இதயம் சார்ந்த நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த டேப்லெட்ஸோடு இந்த வெந்தயத்தையே எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தவறாக புரிஞ்சுக்காதீங்க. ஐந்தாவது பார்க்க போகிறது என்னென்னா, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயத்தை பாரம்பரியமாகவே நம்மளோட முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சூட்னாலேயோ மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு வெந்தய தண்ணியை கொடுத்துட்டு வெந்தயத்தை சாப்பிட வச்சுருக்காங்க.
அதே போல பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கும் வெந்தயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பெண்களோட ஹார்மோனை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கும் வெந்தயம் பயனுள்ளதா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பாதி பேருக்கு தெரியாம இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால, பெண்கள் நெறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன், முகப்பருக்கள் வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துருதுங்க. நீங்க வெந்தயத்த உணவுல சேர்த்துக்கிறதோட, வெந்தய தண்ணியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வெந்தய தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. மத்தபடி நார்மலா இருக்கக்கூடிய பெண்கள் பயப்படாம வெந்தயத்த எடுத்துக்கலாம். கடினமா வேலை செஞ்சு உழைக்கிற ஆண்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெந்தயம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மசில்ஸ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கூட உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஜிம்முக்கு போறவங்கலாம் மசில்ஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நெறைய புரோட்டீன் ரிச் பவுடர்லாம் எடுத்துக்குவீங்க. அதோடயே நீங்க வெந்தயத்த எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். 7வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சி தாங்க. வெந்தயம் இருக்குல்ல, இது முடி வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, வெந்தயத்தில புரதம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்கு. இது முடி உதிர்தல குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா, இப்ப எல்லாருமே நம்ம சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை தான். இதுக்காக நம்ம என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்போம். நெறைய நெறைய காசுகள செலவு பண்ணுவோம். காஸ்ட்லியான ஹேர் ஆயில், ஷாம்பு இது எல்லாத்தையும் மாத்தி பார்த்துருப்பீங்க. ஆனா, எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. நீங்க வெந்தயத்த பயன்படுத்துறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நைட்டே வெந்தயத்த ஊற வச்சுருங்க. காலையில மிக்ஸியில போட்டு வெந்தயத்த நல்லா நீங்க மசிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்து, உங்களோட ஸ்கேல்ப்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, அப்புறம் எப்பயும் போல நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சீயக்காய் போட்டு நீங்க அதுக்கப்புறம் திரும்ப ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். 1 டேல ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 1 மந்த்தாவது இது ரிசல்ட் தெரியறதுக்கு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. முடி உதிர்தல் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸ்மால் ஹேர் அதாவது பேபி ஹேர்லாம் உங்களுக்கு நல்லா குரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அத நீங்களே உணர முடியும். 8வது நன்மை, சருமத்தோடைய அழகுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் இருக்குல்ல, இது முகப்பொருட்கள குறைக்கிறதுக்கு பயன்படுது. வெந்தய தண்ணி நம்ம எடுக்க எடுக்க, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிரும். குடல் சுத்தமாயிடுச்சுனாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட முகமும் சுத்தமாகி நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு கிளியரான ஸ்கின் வேணும் அப்படின்னா, வெந்தய தண்ணிய நீங்க குடிக்கிறது உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். நம்மளோட சருமத்த ஹைட்ரேட்டா பாதுகாத்துக்கிறதுக்கும் வெந்தய தண்ணி பயன்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்குள்ள அந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. 9வது நன்மை என்னன்னா, மூட்டு வலிய சரி பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுது. சிலருக்கு அலர்ஜி காரணமா மூட்டு வலிலாம் வரும். மூட்டு வலிய குறைக்கிறதுக்கு வெந்தயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மூட்டை சுத்தி இருக்கும்ல, அந்த வலி, வீக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வெந்தயத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி பயன்படுது. மூட்டு வலிய குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வெந்தய தண்ணிய ரெகுலரா எடுத்துக்கலாம். 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. வெந்தயத்துல என்ன இருக்குன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணும் தெரியுமா? உடல்ல இருக்கக்கூடிய செல்கள பாதுகாக்கிறதுக்கும், ஃப்ரீ ரேடிக்கல எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியா இருக்கும். இதனால வெளியில இருந்து வரும்ல, அந்த பாக்டீரியா, வைரஸ்கள எதிர்த்து போராடுற தன்மை கூட நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த வெந்தயத்த எப்படி சரியான முறையில பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கான சரியான மெத்தட் என்னன்னா, நைட்டு நீங்க ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த தண்ணீல ஊற வச்சுட்டு, காலையில எழுந்திரிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு, வெறும் வயித்துல வெந்தயத்த வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. அந்த தண்ணியையும் குடிச்சிரணும். இது ஒரு மெத்தடுங்க. 2வது மெத்தட் என்னன்னா, டைரக்ட்டா காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்த 1 கிளாஸ் தண்ணிக்குள்ளார போட்டு சுட வச்சுட்டு, அதாவது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது. 3வது மெத்தட் என்னன்னா, முளைக்கட்டி வச்ச வெந்தயத்த சாப்பிடுறது. 4வது மெத்தட் என்னன்னா, லைட்டா வெந்தயத்த வறுத்து, அரைச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அத நீங்க தினைக்கும் சாப்பிடுவீங்கல்ல, அந்த சாப்பாட்டுல போட்டு வெரவி சாப்பிடலாம். வெந்தயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அப்படிங்கிற பழமொழி வெந்தயத்துக்கும் பொருந்துங்க. அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாயு தொல்லை ஏற்படும், வயிறு உப்புசம் ஏற்படும், சர்க்கரை லெவல் ரொம்ப லோ ஆக ஆரம்பிக்கும். இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி சர்க்கரை ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா, மயக்கம் வரலாம், நடுக்கம் வரலாம், சோர்வு, தலை சுற்றல்
இது மாதிரியான பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அதனால நான் சொன்ன அளவோடு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் வெந்தயத்தை கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சுகருக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கணும். ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. பிளட் தின்னருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, வெந்தயம் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட கட்டாயம் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெந்தயத்தை எடுத்துக்கிறது நல்லது. வெந்தயத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு அது கூடவே சில டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா போதுமான தண்ணி குடிங்க, வாக்கிங் போங்க. தினமும் உடலுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் வாக்கிங் போனாலே போதுமானதாக இருக்கும். 20லேருந்து 30 நிமிஷமாவது நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். 10 நிமிஷம் சூரிய ஒளியை பார்த்து நில்லுங்க. ஏன்னா விட்டமின் டி சத்து அப்படிங்கிறது உங்கள் உடலுக்கு அப்போ தான் கிடைக்கும். அப்புறம் போதுமான தூக்கங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். உங்களுக்கு வெந்தயம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.